வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. 1 2 3 4 5 6 7 8. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தா நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தா உள்ளதும் நிலைக்காது அம்மா, உள்ளதும் நிலைக்காது. வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது அம்மா, நல்லது பிடிக்காது. வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது அம்மா, நல்லது பிடிக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது அப்பா, வாழ்வது பொறுக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது அப்பா, வாழ்வது பொறுக்காது. வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது ஐயா, குடும்பத்துக்காகாது. யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா, ஜீரணமாகாது. யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா, ஜீரணமாகாது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது அப்பா, பருந்துக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது அப்பா, பருந்துக்கு பிடிக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது அம்மா, மருந்துக்கும் இருக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது அம்மா, மருந்துக்கும் இருக்காது. தங்கச் சங்கிலி இரவல் வாங்கினா தவறி போச்சுன்னா அகிட தந்தனா. மாமா, மாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக, இங்கே எதுக்காக? மாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக, இங்கே எதுக்காக அம்மா, இங்கே எதுக்காக? மாதர்கள் எல்லாம் கன்னிகளாக மாறணும் அதுக்காக அப்பா, மாறணும் அதுக்காக. மாமா
காதல் செய்த பாவத்துக்காக, வேறே எதுக்காக அப்பா, வேறே எதுக்காக? பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் கேள்வியும் பதிலும். பறவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசி துந்தனா துந்தனா துந்தனா. பறவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசி துந்தனா துந்தனா துந்தனா. புன்னகையில் ஒரு பொருள் வந்தது, பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது, கண்ணியை போல் புது கனி வந்தது, கண்களிலே நாணம் ஏன் வந்தது? புன்னகையில் ஒரு பொருள் வந்தது, பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது. பொட்டு வைத்தாள் அவள் முகத்திலே, புள்ளி வைத்தாள் எந்தன் மனத்திலே. பொட்டு வைத்தாள் அவள் முகத்திலே, புள்ளி வைத்தாள் எந்தன் மனத்திலே. கட்டி வைத்தாள் என்னை இடையிலே, கண்ணமிட்டாள் அன்ன நடையிலே. புன்னகையில் ஒரு பொருள் வந்தது, பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது, கண்ணியை போல் புது கனி வந்தது, கண்களிலே நாணம் ஏன் வந்தது? வந்த பின்னே இன்னும் சிந்திப்பதோ, கொஞ்சம் வந்தால் என்ன குறையுமோ, கோவை பழம் நிறம் மறையுமோ? புன்னகையில் ஒரு பொருள் வந்தது, பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது. காதலுக்கே அவன் தலைவனே, கண்ணவனே அவன் கணவனே, காதலுக்கே அவன் தலைவனே. வண்ணமுகம் என்று அசையுமோ, மாலையிட்டால் அது மலருமோ? புன்னகையில் ஒரு பொருள் வந்தது, பூமுகத்தில் தங்க நிறம் வந்தது, கண்ணியை போல் புது கனி வந்தது, கண்களிலே நாணம் ஏன் வந்தது?
அவைதனிலே என்னையே ராஜா ஆருயிரே மறவே அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே என்னையே ராஜா ஆருயிரே மறவே அழைக்காதே எழில் தரும் ஜோதி மறந்திடுவே இகமதில் நானே திருந்திடுவேனா என்னை மனம் நாடிட சமயமிதானா என்னை மனம் நாடிட சமயமிதானா கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா அழைக்காதே காதலினாலே கானத்தினாலே காவலனே என்னை கபையின் முன்னாலே சோதனையாகவே நீ அழைக்காதே சோதனையாகவே நீ அழைக்காதே கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா கனிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா அழைக்காதே தண்ணீர் சுடுவதென்ன தண்ணீர் சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன பொன்மேனி பார்ப்பதென்ன பூவாடை கொள்வதென்ன தன்னை தான் மறந்ததிலே தண்ணீரும் சுடுவதென்ன பொன்மேனி பார்ப்பதென்ன பூவாடை கொள்வதென்ன தன்னை தான் மறந்ததிலே தண்ணீரும் சுடுவதென்ன அங்கிருந்து ஆடி வந்து அலைகள் சொல்லும் செய்தி என்ன வெள்ளிக்கெண்டை மீனைப் போலே துள்ளும் கண்கள் சொல்வதென்ன துள்ளும் கண்கள் சொல்வதென்ன சொன்ன பின்னும் கேள்வி என்ன துருவி துருவி கேட்பதென்ன முன்னும் பின்னும் பார்ப்பதென்ன முத்தையா உன் வேகம் என்ன முத்தையா உன் வேகம் என்ன மாலை வெயில் வண்ணம் போலே மஞ்சள் பூசும் கோலம் என்ன மஞ்சளோடு சேர்ந்து எந்தன் நெஞ்சம் போடும் தாளம் என்ன நெஞ்சம் போடும் தாளம் என்ன அந்தி சாயும் நேரம் வந்தும் மிஞ்சி
ஏற்றமுன்னா ஏற்ற இதிலே இருக்குது முன்னேற்றம். எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப வேளையும் தோட்டம். எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப வேளையும் தோட்டம். கிணத்து நீரை நிலத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம். கிளை வெடிக்கும் பயிர்களுக்கு உயர்வளிக்கும் ஊட்டம். அந்தனத்தானே மேலேலோ அந்தனத்தானே மேலேலோ. எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும். இடுப்பே வளையா மனிதர் எதிர்பார்த்து பொழைக்கணும். நம்மை எதிர்பார்த்து பொழைக்கணும். உடும்பு போல உறுதி வேணும். ஓனா நிலைமை திருந்தணும். உடைஞ்சு போன நமது இனம் ஒன்னா வந்து பொருந்தணும். தனத்தானே தந்தனத்தானே பொதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தலைக்கடையிலே. உலகம் செழிப்பதெல்லாம் ஏர் நடக்கும் நடையிலே. ஆதிமகள் அவ்வை சொல்லை அலசி பார்த்தா மனசிலே. ஆதிமகள் அவ்வை சொல்லை அலசி பார்த்தா மனசிலே. நீதி என்ற நெல் விளையும் நெருங்கி படந்த தரிசிலே. கொடு தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ. விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும். வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும். விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும். வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும். நிதியை எண்ணும் பெரியவங்க நெஞ்சில் அன்பும் சேரணும். நிரந்தரமா சகலருமே சுதந்திரமா வாழணும். அந்தனத்தானே
காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ.
வருஷத்தப்பாரு 66 உருவத்தப்பாரு 26 வருஷத்தப்பாரு 66 உருவத்தப்பாரு 26 இடம் தெரியாமல் கேலி செய்தாரு இப்போது யாரை தேடி வந்தாரு இடம் தெரியாமல் கேலி செய்தாரு இப்போது யாரை தேடி வந்தாரு ஜிஞ்சல் நாக்கடி 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 ஜிஞ்சல் நா பொன்னா பிறந்தா போவது எங்கே பூவோடு மாலை கேட்பது எங்கே ஆனா பிறந்தவன் கைகளுக்குள்ளே ஆனா பிறந்தவன் கைகளுக்குள்ளே அடங்குவதல்லாமல் உறங்குவதெங்கே ஜிஞ்சின் நாகடி 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 ஜிஞ்சின்னா வருஷத்தப்பாரு 66 உருவத்தப்பாரு 26 இடம் தெரியாமல் கேலி செய்தாரு இப்போது யாரை தேடி வந்தாரு அத்தான் என்றால் 1000 துடிப்பு அடிக்கடி பார்த்து சிரிக்கிற சிரிப்பு தொட்டால் போதும் நடிக்கிற நடிப்பு தொட்டால் போதும் நடிக்கிற நடிப்பு துணைக்கு வராது படிக்கிற படிப்பு ஜிஞ்சின் நாகடி 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 ஜிஞ்சின்னா வருஷத்தப்பாரு 66 உருவத்தப்பாரு 26 இடம் தெரியாமல் கேலி செய்தாரு இப்போது யாரை தேடி வந்தாரு
चंदा है तू, मेरा सूरज है तू, ओ मेरी आँखों का तारा है तू। चंदा है तू, मेरा सूरज है तू, ओ मेरी आँखों का तारा है तू। चंदा है तू, मेरा सूरज है तू, ओ मेरी आँखों का तारा है तू। जीती हूँ मैं बस तुझे देख के, इस टूटे दिल का सहारा है तू। चंदा है तू, मेरा सूरज है तू। तू खेले खेल गई, मेरा खिलौना है तू। तू खेले खेल गई, मेरा खिलौना है तू। जिससे बनती हर आशा मेरी, मेरा सपना सलोना है तू। नन्हा सा है कितना सुंदर है तू, छोटा सा है कितना प्यारा है तू। चंदा है तू, मेरा सूरज है तू। मुन्ने तू खुश है बड़ा, तेरे गुड्डे की शादी है आज। मुन्ने तू खुश है बड़ा, तेरे गुड्डे की शादी है आज। मैं बारी रे मैं बलिहारी रे, घूंघट में गुड़िया को आती है नाच। यूं ही कभी होगी शादी तेरी, दूल्हा बनेगा कुंवारा है तू। चंदा है तू, मेरा सूरज है तू। पुरवाई वन में उड़े, पंछी चमन में उड़े। पुरवाई वन में उड़े, पंछी चमन में उड़े। राम करे कभी होके बड़ा, तू बन के बादल गगन में उड़े। जो भी तुझे देखे वो ये कहे, किस माँ का ऐसा दुलारा है तू। चंदा है तू, मेरा सूरज है तू, ओ मेरी आँखों का तारा है तू। जीती हूँ मैं बस तुझे देख के, इस टूटे दिल का सहारा है तू। चंदा है तू, मेरा सूरज है तू। குடிக்காதே அண்ணே குடிக்காதே, நீ குடிச்சிருந்தா உன்னை எனக்கு பிடிக்காதே. சே, 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 குடிக்காதே அண்ணே குடிக்காதே, நீ குடிச்சிருந்தா உன்னை எனக்கு பிடிக்காதே.
குடிக்கிறப்போ உண்டாகும் கிக்கு அது உண்டாயிட்டா மூளைக்குத்தான் வேலை இல்லை மக்கு ஊத்தி ஊத்தி குடிக்கிறப்போ உண்டாகும் கிக்கு அது உண்டாயிட்டா மூளைக்குத்தான் வேலை இல்லை மக்கு குடிக்கிறவன் மதுக்கடைய சுத்தி வரும் செக்கு அவன் கூடலுங்கட்டு ஓடலுங்கட்டு கடைசியில சிக்கு அவன் கூடலுங்கட்டு ஓடலுங்கட்டு கடைசியில சிக்கு குடிக்காதே அண்ணே குடிக்காதே நீ குடிச்சிருந்தா ஒன்னே எனக்கு பிடிக்காதே போட்டுக்கிட்ட கண்ணெதிரே தெரியுதடி சொர்க்கம் வெறும் புலவர்கள கேட்டு பாரு புரியுமடி அர்த்தம் போட்டுக்கிட்ட கண்ணெதிரே தெரியுதடி சொர்க்கம் வெறும் புலவர்கள கேட்டு பாரு புரியுமடி அர்த்தம் ஆனானப்பட்ட ஆளுங்கள் எல்லாம் அடங்குறாங்க அம்மா இத அறிஞ்சவன் நான் சொல்லுறேனே கம்முனு கட சும்மா இத அறிஞ்சவன் நான் சொல்லுறேனே கம்முனு கட சும்மா குடிக்கணும் நாம குடிக்கணும் குடிக்கணும் நல்லா குடிக்கணும் மதிமயக்கும் குடிய விட்டு மனுஷனாக மாறு அட மாறி புட்டா அண்ணே நமக்கு ஆயுசுதான் 100 மதிமயக்கும் குடிய விட்டு மனுஷனாக மாறு அட மாறி புட்டா அண்ணே நமக்கு ஆயுசுதான் 100 எத்தனையோ மனுஷன் கிட காரணம் தான் கள்ளு இனி சத்தியமா குடிக்க மாட்டேன் திருந்தி புட்டேன் நம்பு இனி சத்தியமா குடிக்க மாட்டேன் திருந்தி புட்டேன் நம்பு குடிக்காதே தம்பி குடிக்காதே நீ குடிச்சிருந்தா உன்னை எனக்கு பிடிக்காதே குடிக்காதே அண்ணே குடிக்காதே நீ குடிச்சிருந்தா உன்னை எனக்கு பிடிக்காதே ராமையா கட்டி கரும்பே கண்ணம்மா மிட்டாய் விளம்பரம் மாதிரி இருக்கு புதுமை புதுமை கருத்திலே புதுமை காதலிலே புதுமை தேவை கற்கண்டு போன்ற சொற்கொண்டு வீசும் பொற்கொண்டு புரியாத புரிசு இதயத்தில் இருப்பவளே என்னவளே பொன்னவளே ஐயோ கற்பனை ஏறி உடப்படுத்திருச்சு ஜி டெலிகிராம் நம்பர் 4 கண்ணம்மா தித்திக்கும் செந்தமிழே கண்ணம்மா உன்னை நினைக்க இல்லை என் உள்ளம் உருகுதடி அம்மா என்னம்மா கண்ணம்மா என்னம்மா பாடிவிட்டேன் யார் என் கற்பனை ஊத்த அடைக்கிறது என்னம்மா இங்க பாத்தியா என் கற்பனை அப்படியே எழுத்தா படிச்சிருக்கிறேன் நீ வாங்கி படிச்சு பாரு அப்புறம் நீ என் மேல அது ஆயிடுவேன் வாங்கி படிச்சு பாரு கொண்டா எங்க அப்பா அங்க கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு உன் காதுல விழுகல போய என் மாமனே எனக்கு வில்லன் ராமையா என்னையா ராமையா ஏன் மச்சான் இன்னுமா காசிக்கு புறப்படல லேட்டு பண்ண உன் பாவத்தோட வெயிட் ஏறிக்கிட்டே போகுது போட பாத்தி வந்தாச்சுல்ல பணமும் வந்தாச்சுல்ல எல்லாம் வந்தாச்சுடா தைரியம் தான் வரலையா பங்களாவை இங்க கட்டி போட்டுட்டு மகராஜன் எங்கேயோ இருந்துகிட்டு மாசம் தவறாம படி அளக்குறான் அவர் இடத்தை இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விடுறதுன்னு அது பாவம் இல்லையா ஏன் மச்சான் இப்ப நீ எங்க போற காசிக்கு எதுக்கு கட்டிக்கிட்ட பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் இந்த பாவத்தையும் சேர்த்து தொலைச்சிட்டு வாயன் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ணாத என்ன அப்பா கண்ணம்மா டேய் ராமையா என் பொண்ணு கண்ணம்மாவை பத்திரமா பாத்துக்கடா சரி டேய் உன்னை நம்பித்தாண்டா விட்டுட்டு போ இந்தாங்க என் தம்பிய நம்புங்க கண்ணம்மால அவன் கண்ணு மாதிரி பாத்துக்குவான் என்னமா ஒரு பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு இப்படி பயப்படுறீங்களே பெங்களூர்ல என்ன நம்பி எத்தனை பெண்களை விட்டுட்டு போயிருந்தாங்க தெரியுமா லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேன் ராமையா காலேஜ நடுங்க மச்சான் புறப்படு பாவத்தை விட போறேன்னு பஸ் விட்டுற போற ராமையா மெட்ராஸ்ல இருந்து யாராவது வந்தா முதலாளியே வந்தாலும் பாக்குற விதத்துல பாத்துக்கிறேன் புறப்பட தம்பி கண்ணம்மா போயிட்டு வரோம் வாங்கம்மா கண்ணம்மா அப்பா வர்றேம்மா போயிட்டு வாங்கப்பா அப்பா வரும்போது காசி அல்வா வாங்கிட்டு வாங்கப்பா அக்கா கங்கையில முதல்ல இருக்கும் நம்ம ஊர் வாய்க்கால இறங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ பாட்டு கிடுகிடுன்னு இறங்கிட போற மச்சான்
காசியில செத்தா மோச்சம், ஞாபகம் வச்சுக்க. அப்பா சொல்ல விட்டது. கண்ணம்மா, இங்க இப்ப நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்ல, என்ன விட்டா உனக்கு வேற கதி இல்ல. விதி எப்படி விளையாடுது பத்தியா? நான் யார் தெரியுமா? விதியவே மாத்தின சாவுத்திரி வம்சத்துல வந்த விடாக்கம். என்கிட்ட மறைச்ச கண்ணு 2 குத்திடுவேன். ராமையா, ஆரம்பம் அபாய சங்கு வர்றையா. ஹலோ 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 யார் பேசுறது? நீ யாருப்பா? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம இன்னாரு பேசுறது இன்னாரு தேவைன்னு கேக்குற பழக்கமே இல்லையா? ஏயா, முன்ன பின்ன போன் பண்ணி இருக்கிறியா? காட்டா. ஏய், அது ஜேபி பங்களா தானே? ஆமா. ஏன் கிருஷ்ணா இருக்காரா? ஓ, இருக்காரா காசியில? காசிக்கு போனாரு? 4 காசு சேர்ந்தது தொலைக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆமா, அப்போ பங்களா வந்து பங்களா போகல, பங்களா இங்கதான் இருக்கு. ஆனா அது காலி இல்ல. ஏய், பேசுறது யார் தெரியுமா? ஓய், என்னப்பா நீ டெலிபோன்ல என்ன சினிமா படமா காமிக்கிறாங்க, நீ யாருன்னு தெரியறதுக்கு? யோ, நீ யாரா இருந்தா என்னையா? வீடு காலி இல்லை. ஐ சே போன் அவை. ரம்யா, அந்த ஆளை உள்ள விடாதே. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீயா போயிடியா? ஏன் நீ எப்படி சொல்ல? உன்ன நான் சொல்லவா? பதிவில்லைங்கிறதுனாலதான் சொல்றேன், போயிடியா? சரி, கிருஷ்ணய்யா எங்க? ஓஹோ, நீதான் அந்த டெலிபோன் கிராக்கியா? அதான் சொன்னேனே, கிருஷ்ணய்யா காசிக்கு போயிட்டாருன்னு. அவர் எப்படி காசிக்கு போனாரு? காரியா இருந்த கூட்ட வாடகைக்கு விட்டாரு, காசை வாங்கினாரு, காசிக்கு போனாரு. ஆமா, இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரியா? நானா? நான் தான். ஆமா, நீ யாரு? அப்படி இறங்கி வா வழிக்கு. நான் தான் கிருஷ்ணய்யா மச்சான் ராமையா. யோ, இந்த உருப்படியான யோசனையை சொல்லி கொடுத்து பணம் வாங்க சொன்னதே நான் தான்யா. அப்போ பணம் கொடுத்தா இங்க இடம் கிடைக்கும் இல்ல? இங்க இல்லையா, பத்த திறந்தா சொர்க்கத்திலேயே இடம் கிடைக்குமையா. ஏய், நீ ஒண்ணு எனக்கு சொர்க்கத்துல இடம் தர வேண்டாம். இங்க இடம் கிடைக்கும்னு நம்பி ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டேன். ஏதாவது ஒரு சின்ன இடமா இருந்தா கூட போதும். சிம்லாவே இனிமே உனக்கு சொந்தம் தான்யா, பணத்தை குடியா. சார், கோச்சுக்காதீங்க, நம்ம தொழில் நோட் அடிக்கிறதா? ஏய், சிம்லாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பல நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து தெரியுமா? சில நாட்களே எல்லாத்தையும் தொடச்சிடலாம். கமான் கமான். ஹாய் கண்ணம்மா, வந்துட்டியா? என்னது கைய கட்டி வாயை பத்தி நிக்கிற? ஓஹோ, கோட்டையும் பேண்ட்டையும் பார்த்து பயந்துட்டியா? இந்த ஊர்ல தான் கண்டவெல்லாம் போடுறானே, குளிருக்கு தானே. ஐயோ ஐயோ, சார் ஒரு பர்ஸ் வச்சிருக்காரு பாரு, என்ன கனம், எத்தனை சரவ நோட்டு. சார், அத்த காமி சார், அதுவும் பாக்கட்டான். ஏய் மட மாமா, அவரு சத்தியம், இது சத்தியம். பாலே, பாட வேற தெரியுமா? சௌரியமா போச்சு. என்ன முடிச்சிட்டு நிக்கிற? போய் காப்பி தண்ணி கொண்ட. போகுதே யார் தெரியுமா? உன் மனைவி தானே? ஆமா, அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னும் நேரம் வரல சார். பெங்களூர்ல இருந்து நான் சீசன் தவறாம இந்த சிம்லாவுக்கு வர்றதே இவளுக்காக தான் சார். இந்த சீசன்லயாவது கண்டிப்பா நிச்சயமாயிடும் நினைக்கிறேன். ஆமாமா, இந்த சீசன்ல எல்லாமே கண்டிப்பா முடிவாயிடும். என்ன நீயே சிரிச்சுட்டு இருக்க? என் தலைவிதியை நினைச்சு சிரிக்கிறேன். அருமையான சீசன், அழகான பங்களா, அள்ளி கொடுக்க வள்ளல் நீங்க, அக்காவும் மச்சான் அங்க, ஆசைக்குரிய கண்ணம்மா இங்க, கிளி மாதிரி பொண்ணு கிட்ட போனா புலி மாதிரி பாயறா. போயா, சிரிக்காம வேற என்னத்தை செய்யறது? ஓஹோ, காதல் ஏக்கமா? சார், ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு திட்டுனா நமக்கு கோபமோ வெறுப்போ வரமாட்டேங்குது. அது ஏன் சார்? என்ன கேட்டா? நீங்க காதல் வசப்பட்டது இல்லையா? இல்ல. பால் கசந்தது இல்லையா? இல்லையே. படுக்க நொந்தது இல்ல? இல்லவே இல்ல. சார், நீங்க ஒரு அதிசய பிறவி. மனுஷன் சொத்து இல்லாம ஏன் சோறு கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா காதல் இல்லாம இருக்க முடியாது. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. ஏய், கோச்சிக்கப்படாது, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஒரு பெண்ணையும் பார்த்து உங்களுக்கு ஒண்ணுமே ஏற்பட்டது இல்லையா? ஒரு பெண்ணையும் பார்த்து ஒரு பெண்ணையும் பார்த்து சுகம்.
பாத்ரூமுக்குள்ளேயே குடியிருக்கா இருக்குது. டீ என்ன டீயா? அட பாவி, என்கிட்ட இட்லி வடை தோசை எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய் கேட்டா காஞ்சி போன ரொட்டியும் தீஞ்சு போன டீயுமா தூக்கிட்டு வந்தேன். சரி, நான் நாக்க நம்பி வாழற வேண்டாம். தின்னு கட்ட குடும்பம்னு என் பரம்பரைக்கே ஒரு பட்டு பேர் கூட உண்டுடா. என்ன பார்த்தா உனக்கு பரிதாபமா இல்லையா? பேசியாச்சா? மூடி எடுங்க சார். முடியாது. மூடி எடுங்க சார். முடியாதுடா. எடுங்க சார். முடியாது. இட்லி மல்லிகைப்பூ இட்லி, மணக்கும் சாம்பார், பதமான தோசை. ராமையா ராமையா ரட்சகனே. இருக்குங்க சார். இங்கே திங்கிறதா? என்னடா கை கேட்டினது வாய் கேட்ட விட மாட்டேங்கிறியே. இங்க நீங்க திங்கிறத உங்க குடும்பத்துல யாராவது பார்த்துட்டா எனக்கும் உங்களுக்கும் உள்ள அருமையான உணவு தொடர்பு துண்டிக்கப்படும். நீங்கள் கண்டிக்கப்படுவீர்கள், நான் தண்டிக்கப்படுவேன். இது தேவையா? அதெல்லாம் சரிடா. இப்ப என்னடா செய்ய சொல்றேன்? என் நாக்கு சும்மா தண்ணியில அப்படியே மிதந்துகிட்டே இருக்குடா. சட்டுதான் கையில் இருக்குதே. அதான் நேரா அந்த ரூமுக்குள்ள போயிடுங்க. எங்க இங்கயா? இட்லி வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். போங்க. சாம்பார் கொடா 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 கொடா. நல்லாதான் இருக்கிற. ஏன் இந்த ரூமுக்குள்ள வந்த? நீ என்ன அங்க தூங்க விட்டா தானே? இனிமே இதுதான் என் ரூம். கொஞ்சமான இந்த பங்களாவே உன்னதுன்னு சொல்லுவ போல இருக்குது. அப்படித்தான் வச்சுக்கேன். காலடியா எழுந்திரியா. இது எங்க முதலாளியோட ரூம். 4-5 வருஷத்துல நானே ஒரே தடவை தான் வந்திருக்கிறேன். இந்த அழகான ரூமை பத்தி நான் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். என்ன திட்டம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என் தேன் நிலவை இதே ரூம்ல வச்சுக்கலான்னு இருக்கிறேன். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா. ஜேபி ஏதி அட்ரஸ் பீரோல இருந்து எடுத்து போட்டியா? பெரிய ஆளா இருப்ப போல இருக்குதே. பக்கத்து ரூம் அம்மா வேற ஏமாத்தி 100 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கிற. அதுக்குள்ள சொல்லியாச்சா? ஏ ஊராஞ்சொத்து மேல ஏன் ஆசைப்படுற? யார் நீயா நானா? ஆமா, இந்த பங்களா யாருக்கு சொந்தம்? ஒரு புண்ணியவானுக்கு சொந்தம். அனாவசியமா அவர் ஏன் இப்ப இழுக்கிற? இழுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க யாரா இருக்காங்க? கண்டவன்லாம் இருக்காங்க, உன்னையும் சேர்த்து. இந்த கண்டவங்க எல்லாம் கொடுக்கறாங்கள வாடகை, அது அந்த புண்ணியவாங்கிட்ட போய் சேருதா? அஸ்தி வரத்தையும் வச்சுக்கிறான். ஐயோ, இப்போ உனக்கு என்னையா வேணுங்கிற? இந்த ரூம் வேணும். அது நடக்காது. அப்படின்னா அந்த புண்ணியவானுக்கு லெட்டர் எழுத போறேன். லெட்டர் எழுதுற? என்னன்னு? ஐயா புண்ணியவானே, உங்க பங்களாவை கண்டவனுக்கெல்லாம் வாடகைக்கு விடுறாங்க. உங்க ரூம்ல ராமையா தேனிரவு கொண்டாட திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு எழுத போறேன். என்ன சார் நீங்க? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா பெரிய மனுஷன் தான். நீங்க தான், நான் தான். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது மாதிரி நானும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை. நீங்க கொடுக்கலாம், நான் வாங்கிக்கலாம். அப்படின்னா உனக்கு பணம் தானே வேணும்? வேற என்ன வேணுங்கிற? சிவபெருமா கிருபை வேண்டும் அப்படியா பாருங்கிற. முத்தமா முத்தமா. ஆமா முத்தம்மா வேணும் முத்தம்மா. முத்தமா முத்தமா. ஆமா முத்தம்மா வேணும் முத்தம்மா. முத்தமா சொத்துக்கு உரியவர் நெஞ்சத்திலே இத்தனை அவசரம் வரலாமா? சொத்துக்கு உரியவர் நெஞ்சத்திலே இத்தனை அவசரம் வரலாமா? அத்திப்பழமே சித்திரமே, அத்திப்பழமே சித்திரமே, அச்சாரம் ஒன்று தரலாமா? முத்தமா பானை விரிவதும் பருவத்திலே, இன்ப பாடம் புரிவதும் பழக்கத்திலே. பானை விரிவதும் பருவத்திலே, இன்ப பாடம் புரிவதும் பழக்கத்திலே. வேலை வரட்டும் பொறுத்திடுங்க, அந்த விவரத்தை பின்ன
விடுங்க வேலை வரட்டும் பொறுத்திடுங்க அந்த விவரத்தை பின்னால் விளக்கிடுங்க முத்தமா மணமேடை ஒன்று அமைக்கணுமா உன்னை மலர் மாலை கொண்டு அழைக்கணுமா மணமேடை ஒன்று அமைக்கணுமா உன்னை மலர் மாலை கொண்டு அழைக்கணுமா